வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷாங்கினா. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்களுக்கு இலவச பயணச் சலுகை 110 விதியின் கீழ் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்த வெளிநடப்பு. எஞ்சிய கூட்டத்தொடரை புறக்கணிக்க தேமுதிக முடிவு. 8 மாவட்ட பெட்ரோல் விற்பனை நிலைய போராட்டம் வாபஸ். சென்னையில் நடைபெற்ற பேச்சில் உடன்பாடு. மதுரையில் பாலத்தின் மேலிருந்து குதித்த இளைஞர் பலி. வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் என தகவல். சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இனி இலவசமாக பயணம் செய்யலாம் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்திற்கு பிறகு விதி எண் 110 கீழ் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டார். சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி பயணம் செய்யும் வகையிலான ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் 24/2/2016 முதல் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த புதிய திட்டத்திற்கு பொதுமக்களிடையே உள்ள வரவேற்பை கண்டறிந்து மற்ற இடங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படும். சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இனி இலவசமாக பயணம் செய்யலாம் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளதற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த சலுகை தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். 60 வயசுக்கு மேலே பஸ் பாஸ் கொடுக்கறது ரொம்ப வரவேற்கத்தக்கது தாங்க. ஏன்னா வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு சௌகரியப்படும். சிட்டிக்குள்ளே கொடுக்கறது ரொம்ப நல்லது தாங்க. அதை நான் வரவேற்கிறேங்க. இந்த அரசு செய்கிற திட்டத்தை நான் வரவேற்கிறேன். இதை மக்களுக்கு எல்லாருக்கும் போய் ஒரு மனதாக சேரணும். இந்த திட்டம் அறிவித்தது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அறிவித்தது ரொம்ப வரவேற்கத்தக்க திட்டமாக இருக்குது. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நல்ல திட்டம் இது. தமிழக சட்டப்பேரவையில் 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் மீதான பொது விவாதம் 2வது நாளாக இன்று நடைபெற்றது. இதில் உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகள், அமைச்சர்களின் பதில்கள் குறித்த விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீதான பொது விவாதம் 2வது நாளாக இன்று நடைபெற்றது. இன்று காலை சட்டப்பேரவை கூடியதும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சியாச்சின் பகுதியில் பனிச்சரிவில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேள்வி நேரம் நடைபெற்றது. இந்த கேள்வி நேரத்தின் போது விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் மாப்பா பாண்டியராஜன், சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ளது போல புவியீர்ப்பு அலை ஆய்வுக்கூடம் தமிழகத்தில் அமைக்க வேண்டும் எனவும் இந்த ஆய்வுக்கூடம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு அறிவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் புவியீர்ப்பு அலை ஆய்வுக்கூடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விவாதத்தின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி, தமிழகத்தில் விலைவாசி உயர்ந்திருப்பதாகவும் பொருட்களின் விலை பல மடங்கு அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சரான காமராஜ், தமிழகத்தில் விலைவாசியை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், மேலும் விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற அமைப்பின் மூலம் 100 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்து விளைபொருட்கள் உற்பத்தியாகும் இடத்திற்கே சென்று மொத்தமாக கொள்முதல் செய்து வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்கிற ஒரு நிதியத்தை ஏற்படுத்தி 100 கோடி ரூபாயை அதற்காக ஒதுக்கி எந்த பொருள் விலை ஏறுகிறதோ அந்த பொருளை அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அந்த பொருள் விளைகிற இடத்திலேயே அதனை கொள்முதல் செய்து அதனை மக்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமும் அமுத அங்காடிகள் மூலம் கொடுத்து விலையை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சட்டப்பேரவை கூட்டம் சுமார் 3:15 நிமிடத்திற்கு முடிந்தது. இதனைத் தொடர்ந்து நாளை இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீதான பொது விவாதம் 3வது நாளாக நடைபெற உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் மாரியப்பன். போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளி மரணம் உள்பட பல்வேறு பிரச்சினைகள் பற்றி பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சியினர் இன்று ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டின் மீதான பொது விவாதம் 2வது நாளாக இன்று தொடங்கியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளி குப்புசாமி இறந்தது குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாட்டாளி மக்கள் கட்சி உள்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் வெளிநடப்பு செய்தனர்.
கெயில் பிரச்சனை 2,45,000 கோடி தொழில் முதலீடு வந்திருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதற்குரிய பிரச்சனை, சத்துணவு ஊழியர்களுடைய பிரச்சனை, அங்கன்வாடி ஊழியர்களுடைய பிரச்சனை, ஆசிரியருடைய பிரச்சனை, எஸ்விஎஸ் கல்லூரி மாணவிகளுடைய மரணம் குறித்த இது போன்ற பல பிரச்சனைகளை பேசுவதற்கு இந்த அவையில வாய்ப்புகளை கேட்டோம். தொடர்ந்து இந்த அவையில வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. எனவே இதையெல்லாம் காரணம் காட்டி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளி ஒருவர் குப்புசாமி 67 வயது நேற்று இரவு மரணமடைந்திருக்கின்றார். அது பற்றி விவாதிக்க வேண்டும் என்ற முறையிலே தீர்மானம் கொடுக்க போது பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. இவைகளையெல்லாம் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச அனுமதிக்காத காரணத்தால் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். யாருடைய கோரிக்கையும் எந்த விதத்திலும் நிறைவேறாத ஒரு அரசாங்கம் வெறும் பாராட்டுகளை மட்டுமே தனக்குத்தான் செலுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கமும் சட்டப்பேரவையும் நடந்து வருகிறது. எதிர்க்கட்சிகளின் குரவலை நெரிக்கப்படுகிறது. ஆகையால் இன்றைக்கு இதை கூற முடியாத சூழ்நிலையில் வெளியில் வந்து தொலைக்காட்சிகள் தான் கூற வேண்டிய கட்டாயம். எனவே இந்த வெளிநடப்பை காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் செய்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தின் உச்சமாக இன்றை காலையில் வேலூரை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி போராட்டம் நடந்த இடத்தில் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கு வாய்ப்பு கேட்ட பொழுது விவாதிப்பதற்கு அனுமதி மறுத்த காரணத்தினால் அதனை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செஞ்சிருக்கு. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளே இதுபோன்ற வெள்ளம் சூழ்ந்திருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் என்று மத்திய அரசு சுட்டிக்காட்டி நீதிமன்றங்களிலே பல முறை சுட்டிக்காட்டியும் கூட தமிழ்நாடு அரசு இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசு ஊழியருடைய போராட்டம் உட்பட பல்வேறு விதமான கோரிக்கைகளை மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் குறித்தும் பிரச்சனை எழுப்ப முயற்சி செய்ய அனுமதி மறுத்தார்கள். எனவே வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதனிடையே அரசு மீதான குற்றச்சாட்டுகள் பற்றி பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்தொடரை புறக்கணிக்கப் போவதாக தேமுதிக அறிவித்துள்ளது. இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தேமுதிக சார்பிலே யாரும் பேசக்கூடாது, அவர்கள் பேசுவது பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வெளியே வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இதை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இன்று மட்டுமல்ல, நாளையும் நாளை மறுதினமும் நடக்கின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கலந்து கொள்ளாது என்ற முடிவெடுத்து இன்றைக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தை விட்டு நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நேரில் சந்தித்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பிரச்சினை பற்றி எடுத்துரைத்தார். தூக்கிலிடப்பட்ட தீவிரவாதி அப்சல் குருவிற்கு ஆதரவாக தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கூட்டம் நடத்தியதாக பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கன்னியாகுமார் உட்பட 7 பேரை தில்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் பொழுது மாணவர்களுக்கும் வழக்கறிஞர்களில் ஒரு சிலருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிலரும் பத்திரிகையாளரும் தாக்கப்பட்டனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த மாணவர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை அவசர வழக்காக கருதி விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் பத்திரிகையாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தாக்குதல் குறித்து காவல்துறை அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நீதிமன்றத்திற்கு வந்த மாணவர் சங்க தலைவர் கன்னியாகுமார் சிலரால் தாக்கப்பட்டார். இதனையடுத்து தில்லியில் மாணவர்களின் போராட்டம் கொழுந்துவிட்டிருக்கிறது. இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவளித்து வந்த ராகுல் காந்தி இன்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் பேரணியாக சென்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலை பிரச்சினை பற்றி எடுத்துரைத்தார். தில்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலை மாணவர் தலைவர் கன்னியாகுமார் ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் அச்சமூட்டும் சூழல் நிலவுவதைத் தொடர்ந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ததாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமார் ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை நடைபெறவுள்ளது. இதனிடையே தில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து ராஜீவ் தவான் தலைமையிலான வழக்கறிஞர்கள் குழு தங்கள் அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தது. இந்த அறிக்கை மீதும் நாளை விசாரணை நடத்தப்படும் என்று தெரிகிறது. மத்திய பல்கலைக்கழகங்களில் தேசிய கொடியேற்ற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஹைதராபாத்தை தொடர்ந்து தில்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் பிரச்சினை தொடர்பான விவாதிக்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சக உயர்நிலைக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. அமைச்சர் ஸ்மிருதி இரானி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாணவர்கள் இடையே நாட்டுப்பற்றை வளர்க்கும் விதமாக மத்திய பல்கலைக்கழகங்களில் தேசிய கொடியேற்றப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது.
இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு எதிராக சேலம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நடைபெற்று வந்த பெட்ரோல் விற்பனை நிலைய தொடர் போராட்டம் இன்று வாபஸ் பெறப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்கரகிரி பகுதியில் செயல்பட்டு வரும் இந்தியன் ஆயில் பெட்ரோல் நிறுவனத்தில் இருந்து நேரடியாக சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 8 மாவட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பெட்ரோல் விநியோகம் செய்யப்படுகிறது. இதனிடையே ஊக்கத்தொகை குறித்த கோரிக்கையை வலியுறுத்தி அந்த நிறுவனத்திற்கு எதிராக சில்லறை விற்பனை நிலையங்களை மூடி அதன் உரிமையாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 8 மாவட்டங்களில் கடுமையான பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனையடுத்து சென்னை எழிலகத்தில் நுகர்பொருள் வாணிபக் கழக ஆணையர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு காணப்படாததால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதனையடுத்து குறிப்பிட்ட 8 மாவட்டங்களில் நிலவி வந்த பெட்ரோல் தட்டுப்பாடு தீரும் நிலை உருவாகியுள்ளது. சென்னையில் இன்று சிவில் சப்ளைஸ் கமிஷனர் அவர்கள் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 21/2/2016 தேதிக்குள் விளம்பரமாக வைத்துள்ள தள்ளுபடி விற்பனை விளம்பர பலகையை அகற்றிவிட வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதின் காரணமாக வேலைநிறுத்தம் இன்றைய தினம் வாபஸ் பெறப்பட்டு சுமூகமான சூழ்நிலை தற்சமயம் நிலை வருகிறது. மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலத்தின் மேலிருந்து கீழே குதித்து இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இதுபற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மாலை 4 மணியளவில் ஆரப்பாளையம் மற்றும் எல்லீஸ் நகர் செல்லும் சாலையில் உள்ள இந்த பாலத்தின் தடுப்புச் சுவர் மேல் ஏறி நின்ற 23 வயது மதிப்புத்தக்க இளைஞர் ஒருவர் கீழே குதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்தார். தகவலின் பேரில் அந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினரும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினரும் அந்த இளைஞரை மீட்க முயன்றனர். எனினும் திடீரென்று அந்த இளைஞர் பாலத்தின் தடுப்பு சுவரிலிருந்து கீழே குதித்தார். படுகாயமுற்ற அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வழியிலேயே இறந்தார். நாளை மறுநாள் இந்திய ஜனநாயக கட்சி பொதுக்குழு கூட்டம். கட்சியினர் திரளாக பங்கேற்க டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நாளை மறுநாள் நடைபெறும் என கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நாளை மறுநாள் 20ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 11 மணிக்கு மதுரையில் ரோஸ்கே சாலையில் உள்ள PD ராஜன் மஹாலில் நடைபெறும் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தன்னுடைய தலைமையில் நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் கோவை தம்பி, செயல் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் முன்னிலை வகிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதுரை பொதுக்குழுவில் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள், சட்டப்பேரவை தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் பற்றி விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள பாரிவேந்தர், இந்த கூட்டத்தில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு ஊழியர்கள் போராட்டம் காரணமாக அரசு பணிகள் முடங்கியுள்ளதால் பேச்சுவார்த்தை நடத்த அரசு முன்வர வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. காலி பணியிடங்களை நிரப்புதல் என உள்பட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10ஆம் தேதி முதல் தமிழக அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் காலவரமற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. இன்று 9வது நாளாக தொடரும் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை எழிலகம் அருகே நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் பல்வேறு அரசு ஊழியர் சங்கத்தினர் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க தலைவி தமிழ்ச்செல்வி, போராட்டம் காரணமாக அரசு பணிகள் முடங்கியுள்ளதாகவும் இதனால் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்திலும் அரசு அலுவலகங்களிலும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஆணைகள் வெளியிடும் வரை காத்திருப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். எத்தனை நாட்கள் ஆனாலும் அங்கேயே சமைத்து உண்டு உறங்கி கோரிக்கைகளை முழங்கி வீட்டிற்கு செல்லாமல்
காத்திருந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொள்ளும் வரை போராடுவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி சட்டப்பேரவை நோக்கி பேரணி நடத்தப் போவதாக ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ அறிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் சங்க அலுவலகத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் சங்க கூட்டமைப்பான ஜாக்டோவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கடந்த ஓராண்டாக 5 கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசு மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் வரும் 20ஆம் தேதியன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மனித சங்கிலி போராட்டமும் 25ஆம் தேதி சட்டப்பேரவை நோக்கி பேரணி நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜாக்டோ அமைப்பினர் தெரிவித்தனர். தமிழகத்தினுடைய நிதிநிலை இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு செய்யப்படாத நிலையில் 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் மனித சங்கிலி போராட்டம் சென்னை தலைமைச் செயலகம் நோக்கி 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரணியாக செல்வது என்றும் முடிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் அறிவிக்கப்படுகிறது. ஜாக்டோவின் சார்பில் சென்னை எழும்பூர் ஐபிஎஸ் அலுவலர் குடியிருப்பில் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஐபிஎஸ் அலுவலர் ஹரீஸ் இறந்து கிடந்தார். அவருடைய மரணம் குறித்து சென்னை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் பிறந்த ஐபிஎஸ் அலுவலர் ஹரீஸ் 2009ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அலுவலர் அணியை சேர்ந்தவர். மதுரையில் குற்றப்பிரிவு உதவி ஆணையராக பணியாற்றி வந்த இவர் அண்மையில் சென்னைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். எழும்பூர் ஐபிஎஸ் அலுவலகம் குடியிருப்பில் 104வது எண் வீட்டில் தனியே வசித்து வந்த இவர் இன்று படுக்கையறையில் இறந்து கிடந்தார். இவருடன் பணியில் சேர்ந்தவர்கள் பதவி உயர்வு பெற்று காவல்துறையில் உயர் பதவி வகித்து வருகின்றனர். ஹரீஸிற்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஐபிஎஸ் அலுவலர் ஹரீஸ் தற்கொலை குறித்து சென்னை மாநகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐபிஎஸ் அலுவலர் ஹரீஸின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. நாளை உடற்கூறு ஆய்வு நடைபெறும் என்று தெரிகிறது. கள்ளக்குறிச்சி மருத்துவ மாணவிகள் மரணமடைந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 பேரின் சிறைக்காவலையும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நீட்டிக்க விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ மாணவிகள் மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கல்லூரி தாளாளர் வாசுகி, அவரது மகன் ஸ்வாகர் வர்மா, கல்லூரி முதல்வர் கலாநிதி மற்றும் ஓட்டுநர் பெரு வெங்கடேசன் ஆகிய 4 பேரையும் 18ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி காவல் முடிந்து இன்று கடலூர் மத்திய சிறையில் இருந்து 4 பேரையும் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி சுபா அன்புமணி முன்பு 4 பேரையும் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அவர்கள் 4 பேரின் சிறை காவலையும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நீட்டிக்க நீதிபதி சுபா அன்புமணி உத்தரவிட்டார். இதனையடுத்து 4வரும் கடலூர் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அடைக்கப்பட்டனர். அவிநாசி அத்துக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 60 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் உள்ள அவிநாசி அத்துக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டம், அன்னூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தொடர் உண்ணாவிரத போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இன்று அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. இதனால் அந்த பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் ஆங்காங்கே பகுதி மக்களால் உண்ணாவிரத போராட்டங்களும் நடத்தப்பட்டது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு ஆதரவாக ஈரோடு மாவட்டம் திங்களூர் பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. அந்த பகுதியின் வாழ்வாதாரமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டு வருபவர்களின் உயிர்களை காக்க இந்த கடையடைப்பு நடைபெற்று வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்று 50க்கும் அதிகமானோர் இன்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் 2 சர்க்கரை ஆலைகளில் புதியதாக எத்தனால் ஆலை அமைப்பது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் சுமார் 101.75 கோடி ரூபாய் மதிப்பில் எத்தனால் ஆலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த எத்தனால் ஆலையில் ஒரு நாளைக்கு 45,000 கிலோ லிட்டர் எத்தனால் உற்பத்தி செய்யப்படும். இது பற்றி பொதுமக்களிடம் கருத்து கேட்பதற்காக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி மற்றும் கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் மாலதி ஆகியோர் அப்பகுதி மக்களிடையே கருத்துக்களை கேட்டறிந்தனர். முன்னதாக கருத்து கேட்பு கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த மாவட்ட ஆட்சியர் லட்சுமியின் காரை கள்ளக்குறிச்சி சர்க்கரை ஆலை அருகே உள்ள தொப்பூர் கிராம மக்கள் வழிமறித்து மனு அளித்தனர். சர்க்கரை ஆலையில் இருந்து வரும் கழிவுநீரை தங்கள் பகுதியில் உள்ள ஏரியில் கொண்டு சேர்த்து விடுவதாகவும் இதனால் பகுதி நிலத்தடி நீர் பாதிப்படைகிறது என்றும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
அதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் லட்சுமி இது பற்றி விசாரணை செய்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கும்பகோணத்தில் மகாமக பெருவிழா 6வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் மகாமக பெருவிழாவிற்காக நாடெங்கிலும் இருந்து பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். மகாமக பெருவிழாவில் பங்கேற்க குவிந்து வரும் பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடுவதால் இறைவனின் அருள் நேரடியாக கிடைக்கும் என்று பக்தி பெருக்குடன் தெரிவிக்கின்றனர். குளிச்சா நம்ம செய்த பாவங்கள்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. இங்கே நல்லபடியாக வந்து குளிச்சுட்டு போகிறோம். இதோட நாங்கள் 3வது தடவை வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல சிறப்பாக இருக்குது ஏற்பாடுகள்லாம். எங்களுக்கு இறைவன் அருளும் நல்லபடியாக கிடைச்சிருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மகாமகா திருவிழாவில் இதுதான் என்னுடைய லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நாங்கள் பயந்துகிட்டே வந்தோம், வந்துட்டு எப்படி சேஃபாக போக முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் அதை விட எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி இங்கே குளிக்கும் போது உண்மையிலே குழந்தைகள் மனநிலை, எங்கள் மனநிலை, முதியவர்கள் மனநிலை, எல்லாருடைய மனநிலையுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற 6ஆம் நாள் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருத்தாச்சலத்தில் உள்ள அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் உடனுரை விருதாம்பிகை பாலாம்பிகை திருக்கோவிலில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய மாசிமக திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாள் திருவிழாவான இன்று அருள்மிகு பழமலைநாதர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி விபச்சித்து முனிவருக்கு காட்சியளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரியோ ஓபன் டென்னிஸ் தொடர் போட்டிகள் மான்டைரோ, டொமினிக் தைம் ஆகியோர் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரிய அரசிற்கு எதிராக உள்நாட்டு போர் நடைபெற்று வரும் நிலையில் அல் கைதா தீவிரவாதிகளின் ஆதரவு பெற்ற நஸ்ரா இயக்கத்தின் படை வீரர்கள் சிரியாவில் குவிக்கப்பட்டு வருகின்றனர். சிரிய ராணுவத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளுக்கு போர் நடைபெற்று வருகிறது. இதனிடையே சிரியாவில் IS தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மீது அரசு படைகள் உட்பட அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் படைகளும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் அல் கைதா தீவிரவாதிகளின் ஆதரவு பெற்ற நஸ்ரா இயக்கத்தின் படையைச் சேர்ந்த கூடுதல் வீரர்கள் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அல்ஃபா மாகாணத்திற்கு வந்தடைந்தனர். கிளர்ச்சியாளர்கள் மீது தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் கூட்டுப்படைகளை எதிர்த்து நஸ்ரா இயக்க தீவிரவாதிகள் கிளர்ச்சியாளர்களுடன் இணைந்து சண்டையிட்டு வருகின்றனர். பிரேசிலில் நடைபெற்று வரும் ரியோ ஓபன் டென்னிஸ் தொடரில் வெவ்வேறு போட்டிகளில் பிரேசிலின் தியாகோ மான்டைரோ மற்றும் ஆஸ்திரேலியாவின் டொமினிக் தைம் ஆகியோர் வெற்றி பெற்றனர். பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்று வரும் ரியோ ஓபன் டென்னிஸ் தொடரில் உலகின் பல முன்னணி வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். முதல் சுற்று போட்டியில் பிரேசிலின் தியாகோ மான்டைரோவை பிரான்ஸ் வீரர் சோங்கா எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் முதல் செட்டை மான்டைரோவும் 2வது செட்டை சோங்காவும் கைப்பற்றினர். இந்த நிலையில் அதிரடியாக விளையாடிய மான்டைரோ 6-3, 3-6, 6-4 என்ற நேசர் கணக்கில் சேங்கோவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல் மற்றொரு போட்டியில் ஆஸ்திரிய வீரர் டொமினிக் தைம் அர்ஜென்டினா வீரர் டியோகோவை 7-5, 7-5 என்ற நேசர் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்களுக்கு இலவச பயணச் சலுகை 110 விதியின் கீழ் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்த வெளிநடப்பு. எஞ்சிய கூட்டத்தொடரை புறக்கணிக்க தேமுதிக முடிவு.
8 மாவட்ட பெட்ரோல் விற்பனை நிலைய போராட்டம் வாபஸ். சென்னையில் நடைபெற்ற பேச்சில் உடன்பாடு. மதுரையில் பாலத்தின் மேலிருந்து குதித்த இளைஞர் பலி. வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் என தகவல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.